மக்களே இன்னைக்கு மகாநதியில பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு கியூட்டான மொமெண்ட் நடந்துச்சு. ஸோ அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு பொண்ணு வந்து அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்த எழுதுவாங்க. அத வந்து கரெக்ட்டா வந்து அம்மா வந்து கண்டுபிடிக்கணும். அதில நெறைய பேர் வந்து அவுட் ஆஃப் 3 கொஸ்டினுக்கு வந்து 2 தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் நம்ம காவேரி அண்ட் குட்டி காவேரி 2 பேருமே 3மே வந்து கண்டுபிடிச்சு ட்ராஃபியே வாங்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அ குட்டி காவேரிட்ட வந்து கேட்பாங்க. 2 பேர்ட்டயும் கேட்பாங்க. ஸோ அம்முக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரி எந்த ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காவேரி திங்க் பண்ணிட்டு ராஜா ராணி ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குட்டி காவேரியும் அதே தான் எழுதியிருப்பாங்க. கிங் அண்ட் குயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு செம கியூட். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ காவேரி நல்லா திங்க் பண்ணிவிட்டு அம்மா வந்து டாய்ஸ்லாம் வாங்குறதுக்கு ட்ரெஸ்லாம் வாங்குறதுக்கு ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் எழுதியிருப்பாங்க குட்டி காவேரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி காவேரியோட சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு எப்போவுமே சூப்பர் ஹீரோ அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸில் அடிச்சு விட்டாங்க. கரெக்டாக வந்து குட்டி காவேரியும் அப்பா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ 3 அவுட் ஆஃப் 3க்கு வந்து 3 வந்து வாங்கி இந்த பொண்ணும் அம்மாவும் தான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ செம க்யூட்டு. ஸோ பிரின்சிபல் மேம் ட்ராஃபி கொடுக்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குரிய பாண்டிங் வந்து அப்படியே நல்லாவே தெரிஞ்சது, அந்த எமோஷனல் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரின்சிபலுக்கு தெரியும் இதுதான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி தான் குட்டி காவேரியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ விஜய் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். நைஸ் மொமெண்ட். ஆனால் ஆக்சுவலி அம்மா பொண்ணோட காம்பினேஷன் காமிச்சது. ஸோ எனிவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.